أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوب إليه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் திருநாமத்தை கொண்டு பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று அவன் நம் மீது வாராவாரம் விதியாக்கி இருக்கும் ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்திலே வந்து ஒன்று குழுமி இருக்கும் அவனின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவனுடைய கட்டளைகளை முடியுமானவரை ஏற்று வாழுங்கள். அவனுடைய தடைகளை முற்றாக தவிர்த்து நடந்து கொள்ளுங்கள். நாளை மறுமையில் என்னையும் உங்கள் அனைவரையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இன்றைய குத்பா பிரசங்கத்தில் அல் குர்ஆனின் பார்வையில் பனு இஸ்ரவேலர்கள் எனும் தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை, இஸ்லாமிய வழிகாட்டல்களை, ஆன்மீக அறிவுரைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். இன்றைக்கு முழு உலகத்தையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கக்கூடிய நிகழ்வுதான், உலகத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய நிகழ்வுதான் உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போராட்ட களம். அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து ஈரானுடன் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போராட்டத்தை பற்றியும் அதனுடைய நிகழ்வுகள், அதனுடைய விளைவுகள் பற்றியும் இன்றைக்கு உலகமே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே பனு இஸ்ரவேலர்களை பற்றி அல் குர்ஆன் எப்படி எங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றது என்பதை சுருக்கமாக எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு அடிப்படையை நாங்கள் ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இன்றைக்கு உலகத்தில் யூதர்களோடு நடைபெறக்கூடிய போராட்டத்தை பொறுத்தவரைக்கும் இது வரலாற்று நெடுகிலும் பல தரப்புகளோடு அவர்களுக்கு போர்க்களம் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. பொதுவாக முஸ்லிம்கள் அவர்களோடு தொடுக்கக்கூடிய போர்க்களங்கள் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையிலான போராட்ட களம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆன் பல இடங்களில், பல சூறாக்களில், பல வசனங்களில் பனு இஸ்ரவேலர்களை பற்றி அடிக்கடி பேசுவதை நாங்கள் பார்க்க முடியும். அல் குர்ஆனிலே பனு இஸ்ரவேலர்களை போன்று வேறு எந்த சமூகத்தின் வரலாறையும் அதிகம் அந்த வேதம் குறிப்பிடவில்லை. அதே போன்று ரசூல்மார்களில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயர் அல் குர்ஆனிலே குறிப்பிடப்பட்டிருப்பதை போன்று வேறு எந்த நபியுடைய பெயரும் அதிகம் குறிப்பிடப்படவில்லை. சுமார் 130 இடங்களில்
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயர் அல் குர்ஆனிலே குறிப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். எனவே இந்த பனு இஸ்ரவேலர்களுடைய சம்பவங்களை அல் குர்ஆன் அடிக்கடி அல் குர்ஆனிலே சுட்டிக்காட்டுவதற்கும் அடிக்கடி அந்த வரலாறுகளை எங்களுடைய மனத்திரைக்கு முன்னால் கொண்டு வருவதற்கும் நிச்சயமாக பல ஹிக்மாக்கள், பல நோக்கங்கள் இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வீணாக எந்த ஒரு வசனத்தையும் பேச மாட்டான். அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய எந்த ஒரு வசனமாக இருந்தாலும் அதற்கு பின்னால் 1000 தத்துவங்கள் இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் அன்புள்ள சகோதரர்களே, அல் குர்ஆன் எப்படி பனு இஸ்ரவேலர்களை எமக்கு அறிமுகப்படுத்துகின்றது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக இவர்களை 3 பெயர்களை கொண்டு அல் குர்ஆன் அறிமுகப்படுத்துவதை நாங்கள் பார்க்க முடியும். முதலாவதாக பனு இஸ்ராயீல் என்று சொல்லுகின்றது, இரண்டாவதாக அல் யஹூத் யூதர்கள் என்று சொல்லுகின்றது, மூன்றாவதாக அஹ்லுல் கிதாப் வேதக்காரர்கள் என்று 3 விதமான பெயர்களை கொண்டு இவர்களை அல் குர்ஆன் அடையாளப்படுத்துவதை நாங்கள் பார்க்க முடியும். அதிலே பனு இஸ்ராயீல் என்ற சொல்லை அல்லாஹ் தஆலா எப்படியான இடங்களில் பயன்படுத்துகின்றான் என்றால், அவர்களுக்கு பலவிதமான நிஅமத்துக்களை, அருட்கொடைகளை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே வழங்கி இருந்தான். அந்த அருட்கொடைகளை நினைவூட்டும் இடங்களில், அவர்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய இடங்களில் பனு இஸ்ராயீல் என்ற சொல்லை அல்லாஹ் தஆலா பயன்படுத்துவதை நாங்கள் பார்க்க முடியும். சூரத்துல் பக்ரா 47வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா பனி இஸ்ராயீல உذ்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வ அன்னி ஃபضلتكم அலல் ஆலமீன். பனு இஸ்ரவேலர்களே, நான் உங்களுக்கு வழங்கியிருந்த அந்த நிஅமத்துக்களை, அருட்கொடைகளை நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். உங்களை இந்த உலகத்தாரில் மிகச் சிறந்தவர்களாக நாங்கள் ஆக்கியதை நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே அல்லாஹ் தஆலா பனு இஸ்ரவேலர்களுக்கு வழங்கி இருந்த நிஅமத்துக்களை, அருட்கொடைகளை ஞாபகப்படுத்தக்கூடிய இடங்களில் பனு இஸ்ராயீல் என்ற சொல்லை பயன்படுத்துவதை நாங்கள் பார்க்க முடியும். இரண்டாவதாக அல் யஹூத் என்ற சொல், யூதர்கள் என்ற சொல். இந்த சொல்லை பொறுத்தவரைக்கும் அவர்களை அல்லாஹ் தஆலா இகழ்ந்து சொல்லக்கூடிய இடங்களில், அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய இடங்களில், அவர்களுடைய பிழையான வாதங்களை அடையாளப்படுத்தக்கூடிய இடங்களில் அந்த சொல்லை பயன்படுத்துவதை நாங்கள் பார்க்க முடியும். உதாரணத்திற்கு சூரத்துல் மாஇதா 64வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வகாலத்தில் யஹூது யதுல்லாஹி மக்லூலா. அல்லாஹ்வுடைய கை கட்டப்பட்டிருக்கின்றது என்று யூதர்கள் சொன்னார்கள். முல்லத் ஐதீஹிம், அவர்களுடைய கைகள் தான் கட்டப்பட்டிருக்கின்றன. வலுஇனு பிமா காலு, அவர்கள் இப்படி சொன்னதற்காக சபிக்கப்பட்டார்கள். பல் யதாஹு மப்சூததான், அல்லாஹ்வுடைய 2 கைகளும் விரிக்கப்பட்டிருக்கின்றன. யுன்ஃபிகு கைஃப யஷா, அவன் நாடியவாறு செலவு செய்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே அவர்களுடைய பிழையான வாதங்களை அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டக்கூடிய இடங்களில் அல் யஹூத் யூதர்கள் என்ற சொல்லை பயன்படுத்துவதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று சூரத்துல் மாஇதா 18வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வகாலத்தில் யஹூது வன் நஸாரா நஹ்னு அப்னாஉல்லாஹி வ அஹிப்பாஉ. அதாவது யூதர்களும் நஸாராக்களும் சொன்னார்கள், நாங்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய அன்புக்குரியவர்கள். குல் ஃபலிம யுஅذிபுக்கும் பிதுனூபிக்கும், அப்படி என்றால் உங்களுடைய பாவங்களை கொண்டு அல்லாஹ் ஏன் உங்களை தண்டிக்கின்றான், ஏன் உங்களுக்கு வேதனைகளை தருகின்றான். பல் அன்தும் பஷரும் மிம்மன் ஹலக், அல்லாஹ் தஆலா படைத்த அந்த படைப்பினங்களில் மனித சமூகத்தில் நீங்களும் ஒரு சாரார். யக்ஃபிரு லிமன் யஷாஉ வ யுஅذிபு மன் யஷா, அல்லாஹ் தான் நாடியவர்களை மன்னிக்கின்றான், நாடியவர்களை தண்டிக்கின்றான். வலில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்தி வமா பைனஹுமா, வானம் பூமி அந்த 2க்கும் இடையில இருக்கக்கூடிய அனைத்தினதும் அரசனாக அல்லாஹ்வே இருக்கின்றான், அவன் பாலே மீள இருக்கிறீர்கள் என்ற வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே அதாவது யஹூதிகளும் நஸாராக்களும் ஒரு பிழையான வாதத்தை உலகத்திற்கு முன்வைத்ததை சுட்டிக்காட்டக்கூடிய இடத்தில் அல்லாஹ் தஆலா அல் யஹூத் என்ற சொல்லை பயன்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். மூன்றாவது சொல்லை பொறுத்தவரைக்கும் அஹ்லுல் கிதாப் என்ற சொல்லை பொறுத்தவரைக்கும், வேதக்காரர்கள் என்ற சொல்லை பொறுத்தவரைக்கும் பனு இஸ்ராயீல் என்ற சொல்லுக்கும் அல் யஹூத் என்ற சொல்லுக்கும் இடைப்பட்ட ஒரு சொல்லாக அது காணப்படுகின்றது. அல்லாஹ் தஆலா அவர்களுடனான உரையாடல்களை சொல்லி காட்டுகின்ற பொழுது, அவர்களுடன் மேற்கொண்ட உரையாடல்களை சொல்லி காட்டுகின்ற பொழுது
அல்லாஹ் தஆலா இந்த சொல்லை அஹ்லுல் கிதாப் என்ற சொல்லை பயன்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு சூரா ஆல இம்ரான் 64வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், குல் யா அஹ்லுல் கிதாபி தஆலு இலா கலிமத்தின் ஸவாஇன் பைனனா வ பைனகும் அல்லா நஅபுத இல்லல்லாஹ் வலா நுஷ்ரிக பிஹி ஷைஆ வலா யத்தகித பஅதுனா பஅதன் அர்பாப மின் தூனில்லாஹ். வேதக்காரர்களே, நீங்கள் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பொதுவான ஒரு விடயத்தின் பால் வாருங்கள் என்று நபி அவர்களை பார்த்து நீங்கள் அழையுங்கள். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்கக்கூடாது. எங்களுக்கு உங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பொதுவான விடயங்கள் என்னவென்றால் அல்லா நஅபுத இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்கக்கூடாது. வலா நுஷ்ரிக பிஹி ஷைஆ, எந்த ஒன்றையும் அவனுக்கு நாங்கள் இணையாக்க கூடாது. வலா யத்தகித பஅதுனா பஅதன் அர்பாப மின் தூனில்லாஹ், எங்களில் சிலரை அல்லாஹ்வை விட்டுவிட்டு ரப்புகளாக எடுத்துக்கொள்ள கூடாது. ஃபஇன் தவல்லௌ, அவர்கள் பின்வாங்கி சென்றால் ஃபகூலு, நீங்கள் சொல்லுங்கள் இஷ்ஹது பிஅன்னா முஸ்லிமூன், நாங்கள் முஸ்லிம்கள் என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்று அவர்களை பார்த்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே அவர்களுடனான உரையாடல்களை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே அடையாளப்படுத்துகின்ற பொழுது அஹ்லுல் கிதாப் என்ற சொல்லை பயன்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். எனவே பனு இஸ்ராயீல், அல் யஹூத், அஹ்லுல் கிதாப் மூன்று விதமான சொற்களை கொண்டு அல்லாஹ் தஆலா இவர்களை அடையாளப்படுத்துகின்றான். மூன்று விதமான சொற்கள் மூன்று விதமாக மூன்று அடிப்படைகளில் அல் குர்ஆனிலே பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, பனு இஸ்ராயீல் என்றால் யார்? பொதுவாக இஸ்ராயீல் என்பது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மற்றொரு பெயராகும். எனவே பனு இஸ்ராயீல் என்றால் அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள், சந்ததிகள் என்ற அர்த்தத்தை தரக்கூடிய ஒரு முக்கியமான சொல்லாகும். அதாவது அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் இஸ்ரா 3வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், ذُرِّيَّةَ مَنْ حَمَلْنَا مَعَ نُوحٍ إِنَّهُ كَانَ عَبْدًا شَكُورًا. நாங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தோடு சுமந்த மனிதருடைய சந்ததிகள் என்று அல்லாஹ் தஆலா இவர்களை அடையாளப்படுத்துகின்றார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதாவது அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தோடு கப்பலிலே சுமந்த அந்த நபியை பொறுத்தவரைக்கும் இன்னஹு கான அப்தன் ஷக்கூரா, ஒரு நன்றியுள்ள அடியாராக அவர் இருந்தார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, பனு இஸ்ரவேலர்கள் என்போர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த பனு இஸ்ரவேலர்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுவதில் பல அர்த்தங்கள், பல படிப்பினைகள் எங்களுக்கு காணப்படுகின்றன என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இதற்கு பல தஃசீர்களை அறிஞர்கள் ஏன் அல்லாஹ் தஆலா இத்தனை தடவை அல் குர்ஆனில் இவர்களுடைய வரலாறுகளை மீட்டி மீட்டி சொல்லுகின்றார் என்பதற்குரிய நியாயங்களை மிக தெளிவாக சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அன்புள்ள சகோதரர்களே, பொதுவாக பனு இஸ்ரவேலர்களுடைய வரலாற்று கட்டங்களை பல வடிவங்களில் அல் குர்ஆன் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்க முடியும். ஒரு இடத்தில் அவர்களை அல் குர்ஆன் புகழ்ந்து சொல்லுவதை நாங்கள் பார்க்க முடியும், அவர்களை உயர்த்தி பேசுவதை நாங்கள் பார்க்க முடியும். அல்லாஹ் தஆலா சூரத்துத் துஹானிலே 30 முதல் 32 வசனம் வரைக்கும் சொல்லுகின்ற பொழுது, வலகத் நஜ்ஜைனா பனி இஸ்ராயீல மினல் அஸாபில் முஹீன், அதாவது இழிவுபடுத்தக்கூடிய தண்டனையிலிருந்து பனு இஸ்ரவேலர்களை நாங்கள் பாதுகாத்தோம். மின் ஃபிர்அவுன், ஃபிர்அவுனிடமிருந்து நாங்கள் அந்த பனு இஸ்ரவேலர்களை பாதுகாத்தோம். இன்னஹு கான ஆலியன் மினல் முஸ்ரிஃபீன், அந்த ஃபிரௌனை பொறுத்தவரைக்கும் உலகத்தில் உயர்ந்து அடர்ந்து, அதாவது எல்லை மீறி சென்றவர்களில் ஒருவனாக காணப்பட்டான். வலகத் இஃப்தர்னாஹும் அலா இல்மின் அலல் ஆலமீன், அந்த பனு இஸ்ரவேலர்களை எங்களுக்கு அவர்களை பற்றி தெரிந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களை இந்த உலகத்தாரை விட நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்புள்ள சகோதரிகளே, ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் தான் அஷ்ஷஅப் அல் முக்தார், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சமூகமாக காணப்பட்டார்கள் என்பதை அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அவர்களை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தது என்பது அவர்களை பற்றி அறியாமல் அல்ல. அவர்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அவர்களுடைய அந்த எதிர்கால செயற்பாடுகள் எப்படி இருக்கும், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை எப்படி அவர்கள் எதிர்கொள்வார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா அறிந்திருந்த நிலையில் தான் அவர்களை தேர்ந்தெடுத்தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஜாதியா 16-17 வசனங்களிலே சொல்லி காட்டுகின்றான், வலகத் ஆதைனா பனி இஸ்ராயீலல் கிதாப வல் ஹுக்ம வன் நுபுவத வரஸக்னாஹும் மினத் தையிபாத்தி வஃபضلناஹும் அலல் ஆலமீன், நாங்கள் பனு இஸ்ரவேலர்களுக்கு வேதத்தை கொடுத்தோம், அதே போன்று ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தோம்,
அவர்களுக்கு நபித்துவத்தை கொடுத்தோம். பல நபிமார்களை அவர்களிலிருந்து அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தான், நபித்துவத்தை கொடுத்தோம். வரஸக்னாஹும் மினத் தய்யிபாத், தூய்மையானவற்றை நாங்கள் அவர்களுக்கு உணவாக ரிஸ்காக கொடுத்தோம். வஃபத்தல்னாஹும் அலல் ஆலமீன், உலகத்தாரை விட நாங்கள் அவர்களை சிறப்பாக்கினோம் என்று அவர்களுக்கு வழங்கிய நியமத்துக்களை, அருட்கொடைகளை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிவிட்டு வஆதைனாஹும் பையினாத்தின் மினல் அம்ர், தெளிவான விடயங்களை நாங்கள் அவர்களுக்கு கொடுத்தோம். ஃபமக்தலஃபு இல்லா மின் பஅதி மா ஜாஅஹுமுல் இல்மு பக்யன் பைனஹும், அவர்களுக்கு அறிவு வந்ததற்கு பின்னால் அவர்களுக்கு மத்தியிலே சிலர் மீது அடர்ந்தேறும் முகமாகவே அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே முரண்பட்டு கொண்டார்கள். இன்ன ரப்பக யக்தி பைனஹும் யௌமல் கியாமா, அவர்களுக்கு மத்தியில் உமது ரப்பு தீர்ப்பளிக்க கூடியவனாக இருக்கின்றார். ஃபீமா கானு ஃபீஹி யஃப்தலிஃபூன், அவர்கள் இந்த விடயத்திலே முரண்பட்டுக் கொண்டார்களோ அந்த விடயத்தில் அவர்களுக்கு மத்தியில் உமது ரப்பு தீர்ப்பளிக்க கூடியவனாக இருக்கின்றார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா பல நியமத்துக்களை, அருட்கொடைகளை, வேதத்தை கொடுத்தான், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான், நபித்துவத்தை கொடுத்தான், தூய்மையானவற்றை அவர்களுக்கு உணவாக கொடுத்தான். அதே போன்று அவர்களுக்கு தெளிவான விடயங்களை கொடுத்தான். உலகத்தாரில் அவர்களைத்தான் அல்லாஹ் தஆலா முதல் தரத்தில் வைத்து தேர்ந்தெடுத்தான். இப்படியான நியமத்துக்களை அவர்களுக்கு கொடுத்ததை அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களிலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று அன்புள்ள சகோதரிகளே, இன்னொரு கட்டத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களை இகழ்ந்து அவர்களை கேவலப்படுத்தி சொல்லுவதை அல் குர்ஆனில் நாங்கள் பார்க்க முடியும். எப்படி? வைதஅஸன ரப்புக லா யபஅஸன்ன அலைஹிம் இலா யௌமில் கியாமத்தி மன் யஸூமுஹும் சூஅல் அஸாப், அதாவது உமது ரப்பு பிரகடனம் செய்து விட்டான். லா யபஅஸன்ன அலைஹிம் இலா யௌமில் கியாமத்தி, மறுமை நாள் வரைக்கும் அவர்களுக்கு அனுப்புவதாக, மன் யஸூமுஹும் சூஅல் அஸாப், கடுமையான முறையிலே அவர்களை வேதனை செய்யக்கூடியவர்களை மறுமை நாள் வரைக்கும் அவர்களுக்கு அனுப்புவதாக உமது ரப்பு பிரகடனம் செய்து விட்டார். இன்ன ரப்பக லஸரீஉல் இகாப், நிச்சயமாக உமது ரப்பு மிக துரிதமாக தண்டிக்க கூடியவன். வைன்னஹு லகஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அவன் மன்னிக்க கூடியவன், கருணை காட்டக்கூடியவன் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஆராஃப் 167வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். எனவே ஒரு சந்தர்ப்பத்தில் பனூ இஸ்ரவேலர்களை புகழ்ந்து அவர்களுக்கு வழங்கிய நியமத்துக்களை சொல்லி காட்டுகின்றார். இன்னொரு கட்டத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களை இகழ்ந்து கேவலப்படுத்தி சொல்லுவதை நாங்கள் பார்க்க முடியும். பொதுவாக அல்லாஹ்வுடைய வழிமுறை, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய ஒரு வழிமுறை இருக்கின்றது. நல்லதை கொடுத்தும் சோதிப்பான், தீயதை கொடுத்தும் சோதிப்பான். சுன்னத்துல்லாஹி ஃபில் கௌன், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய வழிமுறை அதுதான். எந்த சமூகமாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா இரண்டு விதமாகவும் அந்த சமூகத்தை சோதிக்கக்கூடிய ஒரு நடைமுறையை வரலாற்றை நாங்கள் பார்க்க முடியும். அல்லாஹ் தஆலா ஒரு சமூகத்தை உயர்த்தியும் சோதிப்பான், தாழ்த்தியும் சோதிப்பான். அதே போன்று ஒரு சமூகத்திற்கு பிரச்சனைகளை கொடுத்தும் சோதிப்பான், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தும் சோதிப்பான். ஒரு சமூகத்தை அல்லாஹ் தஆலா சொத்து செல்வங்களை கொடுத்தும் சோதிப்பான். அதே போன்று வறுமையை கொடுத்தும் அல்லாஹ் சோதிப்பான். அதே போன்று சிரிப்பை கொண்டும் சோதிப்பான், அழுகையை கொண்டும் சோதிப்பான். இப்படி இரண்டு விதமான சோதனை சமூகங்களுக்கு, அல்லாஹ்வுடைய இரண்டு விதமான சோதனைகள் வந்திருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அல்லாஹ் தஆலா சூரத்து நஜ்ம் 42 முதல் 44 வரையிலான வசனங்களிலே சொல்லி காட்டுகின்றான். வஅன்ன இலா ரப்பிக்கல் முன்தஹா, முடிவு உமது ரப்பின் பால் தான் இருக்கின்றது. வஅன்னஹு ஹுவ அவ்ஹக வஹபுகா, சிரிக்கச் செய்தவனும் அவன்தான், அழச் செய்தவனும் அவன்தான். வஅன்னஹு ஹுவ அமாத வாஹியா, மரணிக்க செய்யக்கூடியவனும் உயிர்ப்பிக்க கூடியவனும் அவன்தான் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களிலே சொல்லி காட்டுகின்றான். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இகாமத்துல் ஹுஜ்ஜ அலைஹிம், அதாவது அவர்களுக்கு எதிராக ஆதாரங்களை அவர்களுடைய மனத்திரைக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் முகமாகத்தான் அல்லாஹ்வுடைய தண்டனைகள், அல்லாஹ்வுடைய சோதனைகள் இந்த உலகத்திலே வந்திருக்கின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலாவுக்கு தெரியும், எந்த ஒரு சமூகத்தை படைப்பதாக இருந்தாலும் அந்த சமூகம் எப்படி அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை எதிர்கொள்ளும் என்ற விடயம் மிக தெளிவாக தெரிந்திருந்தும் கூட அல்லாஹ் தஆலா தன்னுடைய அறிவை வைத்து அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிப்பதில்லை. அந்த சமூகத்துடைய வெளிப்படையான செயல்களை வைத்துத்தான், அந்த சமூகத்துடைய வெளிப்படையான செயற்பாடுகளை வைத்துத்தான் அல்லாஹ் தஆலா தீர்ப்பளிப்பான். அப்படி தீர்ப்பளித்தால் தான் அவர்கள் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வார்கள், அந்த தீர்ப்பை நியாயம் காண்பார்கள். எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அறிவை வைத்து தீர்ப்பளிக்காமல் மனித சமூகத்தின் வெளிப்படையான செயல்களை வைத்து தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு நடைமுறையை நாங்கள் பார்க்க முடியும். தெளிவாக இந்த உலகத்தில் இணை வைத்தவர்கள் கூட
மறுமையில் நாம் இணை வைக்கவில்லை என்று வாதாடுவார்கள். அல்லாஹ் தஆலா அதை குர்ஆன்ல சொல்றான். 23வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், வல்லாஹி வல்லாஹி ரப்பினா மா குன்னா முஸ்ரிகீன். அதாவது அல்லாஹ்வின் மீது ஆணையாக எமது ரப்பே நாங்கள் இணை வைக்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை என்று அவர்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே அவர்களுக்கு மத்தியிலே ஆதாரத்தை நிலைநாட்டும் முகமாக, அவர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் தஆலா அவர்களுடைய தவறை அவர்கள் வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளும் விதமாகத்தான் அல்லாஹ்வுடைய தண்டனைகள் வரும் என்பதை மிக தெளிவாக நடைமுறைப்படுத்தி காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அன்புள்ள சகோதரர்களே, பொதுவாக அல்லாஹ் தஆலா இரண்டு விதமாகவும் ஒரு சமூகத்தை சோதிப்பான் என்ற அடிப்படையில் பனு இஸ்ரவேலர்களில் 2 மனிதர்களை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தான். 2 பேருக்கும் அருட்கொடைகளை கொடுத்தான். அவர்களில் ஒருவர் காரூன் என்ற ஒரு மனிதன். எங்களுக்கு தெரியும், காரூன் என்ற ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா அருட்கொடைகளை கொடுத்தான், பல பாக்கியங்களை, பல நியமத்துக்களை கொடுத்தான். ஆனால் அவன் அந்த நியமத்துக்களை எப்படி எதிர்கொண்டான் என்றால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இன்தி. என்னுடைய அறிவால் தான் இந்த வசதி வாய்ப்புகள் எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. என்னுடைய திறமை, என்னுடைய கட்டித்தனம், நான் தான், என்னால் தான் இதை சாதிக்க முடியும் என்று அவன் சொன்ன காரணத்தினால், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை அப்படி பெருமையோடு எதிர்கொண்ட காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அவனை அதாவது தண்டித்தான். எப்படி? அதாவது மறுமை நாள் வரைக்கும் அப்படியே பூமிக்குள் அவனை அவனை அப்படியே அவனுடைய அந்த வீடு சொத்து செல்வங்களோடு சேர்த்து பூமிக்குள் இழுத்துக் கொண்டோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று பனு இஸ்ரவேலர்கள் இன்னொரு மனிதர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அருட்கொடைகளை கொடுத்தான், நியமத்துக்களை கொடுத்தான். ஆனால் அந்த நியமத்துக்களை அந்த சிறந்த நபி எப்படி எதிர்கொண்டார்கள் என்றால் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அவர் சொன்னார், ஹாதா மின் ஃபத்லி ரப்பி. இது என்னுடைய ரப்புடைய அருட்கொடை, என்னுடைய ரப்பின் அருட்கொடை. என்னுடைய கெட்டித்தனம் கிடையாது, என்னுடைய சாதனை கிடையாது, என்னுடைய அறிவு கிடையாது. இது என்னுடைய ரப்புடைய சிறப்பு, என்னுடைய ரப்புடைய அருட்கொடை. லியப்லுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர். நான் நன்றி செலுத்துகின்றேனா, நன்றி மறக்கின்றேனா என்று என்னை சோதிப்பதற்காக இவற்றை தந்திருக்கின்றான். வமன் ஷக்கர ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸிஹி. யார் நன்றி செலுத்துகின்றானோ அந்த மனிதன் தனக்குத்தானே நன்றி செலுத்திக் கொள்கின்றான். வமன் கஃபர ஃபஇன் ரப்பி கனியுல் கரீம். யார் நன்றி மறக்கின்றானோ நிச்சயமாக என்னுடைய ரப்பு தேவையற்றவன், சங்கையானவன் என்று அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நன்றியோடு எதிர்கொண்டார்கள். நன்றியோடு எதிர்கொண்ட ஒரு நபியாக, சிறந்த நபியாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாங்கள் பார்க்க முடியும். எனவே ஒரே சமூகத்தில் ஒரு மனிதனுக்கு 2 பேருக்கு அல்லாஹ் தஆலா அருட்கொடைகளை கொடுத்தார். ஒரு மனிதன் அதாவது நன்றி மறந்து பெருமை அடித்து அதாவது அந்த அருட்கொடைகளை தன்னுடைய சாதனை என்று சொன்னதனால் அவனுக்கு தண்டனை. இன்னொரு மனிதர் அதை அல்லாஹ்வுடைய அருட்கொடை, என்னை சோதிப்பதற்காக தந்திருக்கின்றான் என்று பணிந்து நடந்த காரணத்தினால் அவர்களை ஒரு நபியாக அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்திய வரலாறை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஒட்டுமொத்த பனு இஸ்ரவேலர்களுக்கும் அல்லாஹ்வுடைய ஒரே தீர்ப்பு கிடையாது. அவர்களின் தனி மனிதர்களை வைத்து, அவர்களுடைய செயற்பாடுகளை வைத்து, அவர்களுடைய நடவடிக்கைகளை வைத்து, அவர்கள் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை எதிர்கொள்ளக்கூடிய விதத்தை வைத்து தனி மனிதர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த யூதர்களை அல் குர்ஆன் எப்படி நோக்குகின்றது என்றால், முதலாவதாக அவர்களை, அந்த பனு இஸ்ரவேலர்களை 2 சாரார்கள் என்று அல் குர்ஆன் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்க முடியும். ஒரு சாரார் மூமின்கள், இன்னொரு சாரார் அதாவது காபிர்கள், பாசிக்குகள், வாலிம் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, அவர்களில் பெரும்பாலானவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி மறந்தவர்களாக இருப்பார்கள், பாவிகளாக, அநியாயக்காரர்களாக, இந்த உலகத்தில் அத்துமீறி செல்லக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் பெரும்பாலானவர்கள் என்பதை அல் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றன. எப்படி? வலவன்னஹும் அகாமுத் தௌராத்த வல் இன்ஜீல. அவர்கள் தௌராத்தையும் இன்ஜீலையும் நிலைநாட்டி இருந்தால், அதே போல் வமா உன்சில இலைஹிம் அவர்களுக்கு இறக்கப்பட்டதை நிலைநாட்டி இருந்தால், மின் ரப்பிஹிம் ரப்பிடமிருந்து, லா தலு மின் ஃபௌகிஹிம் வமின் தஹ்தி அர்ஜுலிஹிம் அவர்கள் தங்களுக்கு மேலால் இருந்தும் கீழால் இருந்தும் சாப்பிட்டிருப்பார்கள். அவர்களுக்கு உணவுக்கு மேலால் வந்திருக்கும், கீழால் வந்திருக்கும். அப்படி அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் அவர்களுக்கு வந்திருக்கும். இந்த வேதங்களை சரியாக, முறையாக அவர்கள் நிலைநாட்டி இருந்தால்
மின்ஹும் உம்மத்துன் முக்தஸிதா, அவர்களில் அதாவது நேர்மையான ஒரு கூட்டமும் இருக்கின்றார்கள். வகதீரு மின்ஹும் ஸாஅ மா யஅமலூன், அவர்களில் அதிகமானவர்கள் செய்த காரியம் மோசமானது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். ஒரு சிறிய கூட்டம் நேர்மையானவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள், ஆனால் அதிகமானவர்கள் மோசமான செயல்களை உடையவர்கள் என்று அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அந்த பனு இஸ்ரவேலர்களுடைய மிக மோசமான சில நடவடிக்கைகளை அல் குர்ஆனில் இகழ்ந்து சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அவர்களுடைய மோசமான சில செயற்பாடுகளை, பண்பாடுகளை அடையாளப்படுத்தி இருப்பதை அல் குர்ஆனில் நாங்கள் பார்க்க முடியும். அதிலே முதலாவதாக அவர்கள் மூமின்களை கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்கள். பொதுவாக பனு இஸ்ரவேலர்கள் அல்லது யூதர்கள் மூமின்களை கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்கள், மூமின்களை மிக அதிகமாக வெறுக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் தஆலா சூரத்துல் மாஇதா 82வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், லதஜிதன்ன அஷத்தன் நாஸி அதாவத்தன் லில்லதீன ஆமனுல் யஹூத், ஈமான் கொண்டவர்களுக்கு மிக கடுமையான எதிரிகளாக நபியே நீங்கள் யூதர்களை தான் காண்பீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். யூதர்களை பொறுத்தவரைக்கும் கடைசி வரைக்கும், மறுமை நாள் வரைக்கும் அவர்கள் மூமின்களுடைய எதிரிகள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அவர்களோடு நாங்கள் அதாவது ஒற்றுமையை ஏற்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி, அவர்களோடு நாங்கள் நல்ல உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி, சமூக நல்லிணக்கம் என்ற பெயரிலே எவ்வளவுதான் முயற்சித்தாலும் அது சாத்தியப்பட மாட்டாது. அல்லாஹ்வுடைய வஹி மறுமை வரைக்கும் ஓதப்படுகின்ற கோட்பாடு என்ன? மூமின்களுக்கு மிக கடுமையான எதிரிகளாக நீங்கள் யூதர்களை தான் காண்பீர்கள், அவர்கள் எப்பொழுது மூமின்களுக்கு எதிரிகள் தான் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த யூதர்களை பொறுத்தவரைக்கும் நபிமார்களை கொன்று குவித்தவர்கள், அவர்கள் நபிமார்களை கொலை செய்தவர்கள். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், லகத் அகத்னா மீசாக பனி இஸ்ராயீல், நாங்கள் இஸ்ராயேலுடைய மக்களிடமிருந்து உறுதிமொழி எடுத்தோம். வர்சல்னா இலைஹிம் ரசூலன், நாங்கள் தூதர்களை அவர்களுக்கு அனுப்பி வைத்தோம். குல்லமா ஜாஹும் ரசூலுன் பிமா லா தஹ்வா அன்ஃபுசுஹும், அவருடைய உள்ளங்கள் விரும்பாத கோட்பாடுகளோடு ஒரு நபி, ஒரு ரசூல் அவர்களுக்கு மத்தியிலே வருகின்ற பொழுது ஃபரீகன் கذبு வ ஃபரீகன் யக்துலூன், அந்த நபிமார்களில் ரசூல்மார்களில் ஒரு சாராரை அவர்கள் பொய்ப்பித்தார்கள், இன்னொரு சாராரை கொலை செய்தார்கள் என்று அந்த பனு இஸ்ரவேலர்களை பற்றி, யூதர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே நபிமார்களை கொலை செய்த மிக பெரும் அநியாயக்காரர்கள் என்று அல் குர்ஆன் அந்த யூதர்களை அடையாளப்படுத்துவதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று யூதர்களுடைய மோசமான நடத்தைகள் ஒன்றுதான் தௌராத்தை மாற்றி அமைத்தவர்கள், அல்லாஹ்வின் மீது பொய்யான விடயங்களை இட்டுக்கட்டி சொன்னவர்கள் தான் அவர்கள். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், அஃபதத்மஊனா யுமினு லக்கும், அவர்கள் உங்களுக்கு ஈமான் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? வகத் கான ஃபரீகும் மின்ஹும் யஸ்மஊன கலாம் அல்லாஹ், அவர்களில் ஒரு சாரார் அல்லாஹ்வுடைய பேச்சை செவியுறக்கூடியவர்களாக இருந்தார்கள். சும்ம யுஹர்ரிஃபூனஹு மின் பஅதி மா அகலூ, அதை புரிந்து கொண்டதற்கு பின்னால் அவர்கள் அந்த பேச்சுக்களை மாற்றி அமைத்தார்கள். வஹும் யஅலமூன், அறிந்து கொண்டே இதை செய்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். வேதத்தை மாற்றி அமைத்தவர்கள், தௌராத்தை மாற்றி அமைத்தவர்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தில் அவர்கள் கையாடல்களை செய்தவர்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்களை அடையாளப்படுத்துகின்றார். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, அவர்கள் அல்லாஹ்வின் மீது பொய்யான விடயங்களை இட்டுக்கட்டி சொன்னவர்கள் என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றனர். எப்படி? அல்லதீன காலு இன்னல்லாஹ ஃபகீருன் வ நஹ்னு அக்னியா, அவர்கள் சொன்னார்களா அல்லாஹ் ஏழை, நாங்கள் தான் செல்வந்தர்கள், அல்லாஹ் ஏழை, நாங்கள் செல்வந்தர்கள் என்று அந்த யூதர்கள் சொன்னதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று அந்த யூதர்களை பொறுத்தவரைக்கும் அவர்களிடம் காணப்பட்ட மோசமான கலாச்சாரங்களில் ஒன்றுதான் அல்லாஹ்வை விட்டுவிட்டு பல கடவுள்களை அவர்கள் எடுத்துக் கொண்டார்கள். வணங்குவதற்கு, வணங்கி வழிபடுவதற்கு அல்லாஹ்வை விட்டுவிட்டு வேறு சில கடவுள்களை அவர்கள் எடுத்துக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். வஅத்னா மூஸா 40 லைலா, 40 இரவுகளை நாங்கள் மூசாவுக்கு வாக்களித்தோம். சும்மத்தகல்துமுல் இஜ்ல மின் பஅதிஹி, அவருக்கு பின்னால் நீங்கள் காளை கன்றை எடுத்துக் கொண்டீர்கள், வணங்குவதற்காக வேண்டி, வணங்கி வழிபடுவதற்காக வேண்டி உங்களுக்கான கடவுளாக காளை கன்றை நீங்கள் எடுத்துக் கொண்டீர்கள், நீங்கள் இதன் மூலம் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். எனவே அல்லாஹ்வை விட்டுவிட்டு அவர்கள் வேறு சில கடவுள்களை எடுத்துக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று வஜாவஸ்னா பிபனி இஸ்ராயீல் அல் பஹர், நாங்கள் பனு இஸ்ரவேலர்களை அழைத்துக் கொண்டு கடலை கடந்து சென்றோம்.
சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்த ஒரு கூட்டத்திற்கு பக்கத்தால் சென்றார்கள். அந்த நேரத்தில் மூசாவை பார்த்து அவர்கள் சொன்னார்கள், அவர்களுக்கு கடவுள்கள் இருப்பதை போன்று எங்களுக்கு ஒரு கடவுளை நீங்கள் ஏற்படுத்துங்கள் என்று மூசாவை பார்த்து அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் அறிவற்ற சமூகமாக இருக்கிறீர்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னதை அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஹ்ராப் 138வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த பனூ இஸ்ரவேலர்களை பொறுத்தவரைக்கும், யூதர்களை பொறுத்தவரைக்கும் இந்த உலகத்தில் ஃபித்னாக்களை பரப்பக்கூடியவர்கள், ஃபசாதுகளை, சீர்கேடுகளை பரப்பக்கூடியவர்கள், அப்படியான பண்பை உடையவர்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்களை அடையாளப்படுத்துவதை நாங்கள் பார்க்க முடியும். அல்லாஹ் தஆலா அல்லாஹ் தஆலா சொல்கின்றார், அவர்கள் போராட்டத்திற்கு நெருப்பை மூட்டிய பொழுதெல்லாம் அல்லாஹ் அந்த நெருப்பை அணைத்தான். பூமியில் மிக பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு உலகத்தில் பல நாடுகளில் பிரச்சனைகள், குழப்பங்களை இவர்கள் இன்றைக்கு திட்டமிட்டு பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாக இவர்கள் உலகம் நிம்மதியாக இருக்கக்கூடாது என்பது அவர்களுடைய கோட்பாடு. எல்லா இடங்களிலும் பிரச்சனைகள், ஃபசாதுகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற அந்த திட்டத்தை அவர்கள் திரைமறைவுக்கு பின்னால் மிகவும் கச்சிதமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அந்த யூதர்களுடைய மோசமான பண்புகளில் ஒன்றுதான், எப்பொழுதும் மூமின்களோடு பொறாமையோடு நடந்து கொள்வார்கள். மூமின்களோடு பொறாமையோடு நடந்து கொள்வார்கள். மூமின்களுக்கு நலவை நாடவே மாட்டார்கள். ஏதாவது நலவு நடந்து விட்டால் அதை விரும்பவே மாட்டார்கள். அப்படியான ஒரு மோசமான பண்பு அவர்களிடத்தில் உண்டு என்பதை அல் குர்ஆன் அடையாளப்படுத்துகின்றது. அல்லாஹ் தஆலா சூரா ஆல இம்ரான் 120வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், இன் தம்சஸ்கும் ஹஸனத்துன் யஸூஹும், உங்களுக்கு, அதாவது இன் தம்சஸ்கும் ஹஸனத்துன் தஸூஹும், உங்களுக்கு ஏதாவது நலவு ஏற்பட்டால் அது அவர்களுக்கு கஷ்டத்தை, வருத்தத்தை கொடுக்கும். வைன் துஸிபுக்கும் ஸய்யிஅத்துன் யஃப்ரஹு பிஹா, உங்களுக்கு ஏதாவது தீங்கு, சோதனை ஏற்பட்டால் அதை கொண்டு சந்தோஷப்படுவார்கள். உங்களுக்கு நலவு நடந்தால் அது அவர்களுக்கு வருத்தத்தை, கஷ்டத்தை கொடுக்கும். உங்களுக்கு ஏதாவது சோதனை ஏற்பட்டால் அதை கொண்டு அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்களுடைய மோசமான பண்பை அடையாளப்படுத்துவதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று வத்த கதீரும் மின் அஹ்லில் கிதாப், வேதக்காரர்களில் அதிகமானவர்கள் ஆசைப்படுகின்றார்கள், லோ யருதுனகும் மின் பாதி ஈமானிக்கும் குஃபாரன் ஹஸதன் மின் இன்தி அன்ஃபுஸிஹிம், நீங்கள் ஈமான் கொண்டதற்கு பின்னால் உங்களை காபிர்களாக மாற்றுவதற்கு அவர்கள் ஆசைப்படுகின்றார்கள். ஏன்? உள்ளத்தில் இருக்கக்கூடிய பொறாமையின் காரணமாக. நீங்கள் மூமின்களாகியதற்கு பின்னால் உங்களை மீண்டும் காபிர்களாக மாற்றுவதற்கு அவர்கள் முயற்சிக்கின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று ஒப்பந்தங்களை மீறக்கூடியவர்கள், உடன்படிக்கைகளை முறிக்கக்கூடியவர்கள் தான் அந்த யூதர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். உலகத்திலே இன்றைக்கு பல்வேறுபட்ட நாடுகளோடு செய்து கொண்ட ஒப்பந்தங்களை மீறி அவருடைய அநியாயங்களை கட்டவிழ்த்து விட்ட கடந்த கால வரலாற்றை உலகத்திலே நாங்கள் பார்த்தோம். அன்புள்ள சகோதரர்களே, அவர்கள் அப்படியான பண்பை உடையவர்கள், ஒப்பந்தங்களை மீறக்கூடியவர்கள், வாக்குறுதிகளை முடிக்கக்கூடியவர்கள். அப்படியான மோசமான பண்பு அவரிடத்திலே உண்டு என்பதை அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ரா 83வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, மார்க்கத்தை அவர்கள் பரிகாசம் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பரிகாசம் செய்யக்கூடியவர்கள், கேலி செய்யக்கூடியவர்கள், மார்க்கத்தின் சின்னங்களை கேலி செய்யக்கூடியவர்கள், நையாண்டி செய்யக்கூடியவர்கள். அப்படியான ஒரு மோசமான பண்பும் அவர்களிடத்திலே உண்டு என்பதை அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். சூரத்துல் மாயிதா 57வது வசனத்திலே இந்த விடயத்தை தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று வட்டி சாப்பிடக்கூடியவர்கள், அவர்கள் வட்டியை சாப்பிடக்கூடியவர்கள், ஹராமான பணத்தை புசிக்கக்கூடியவர்கள் என்பதையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சூரத்துல் மாயிதா 62வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று அந்த யூதர்கள், பனூ இஸ்ரவேலர்கள் கஸ்வத்துல் கல்ப், அதாவது கடுமையான உள்ளத்தை உடையவர்கள், கடின உள்ளத்தை உடையவர்கள், இரக்கம், கனிவு, கடுகளவு அவருடைய உள்ளத்திலே இருக்காது. அப்படிப்பட்ட உள்ளம் கனத்தவர்கள் தான் அவர்கள் என்று அல்லாஹ் தஆலா பல இடங்களிலே அல் குர்ஆனை சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று அவர்களுடைய மிக விசேடமான பண்பு என்னவென்றால் உலக மோகமும் கோழைத்தனமும். அவர்கள் வீரர்கள் கிடையாது. யூதர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் வீரர்கள் கிடையாது, மிக பெரும் கோழைகள் தான் அவர்கள் என்று
அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இப்படி லதஜிதன்னஹும் வலதஜிதன்னஹும் அஹ்ரஸன் நாஸி அலா ஹயாத்தின், வாழ்க்கைக்கு மிக அதிகம் ஆசைப்படக்கூடியவர்களாக அவர்களை நீங்கள் காண்பீர்கள். வமினல்லதீன அஸ்ரஃபு, அதேபோல் இணை வைத்தவர்களிலும் யவது அஹதுஹும் லோ யுஅம்மரு அல்ஃபஸனத்தின், 1000 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று அவர்களில் ஒருவர் ஆசைப்படுவார். எனவே இந்த உலகத்தில் 1000 வருஷம் வாழுவோம் என்று ஆசைப்படக்கூடியவர்களாக அந்த யூதர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு போராட்டத்திற்கு சென்றுவிட்டு இடையில் அந்த தூதரை பார்த்து சொன்ன செய்தியை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். காலு யா மூசா இன்ன ஃபீஹா கௌமன் ஜப்பாரின், மூசாவே அந்த பூமியிலே அடக்கி ஆளக்கூடிய ஒரு சாரார் இருக்கின்றார்கள், எங்களை அடக்கி ஆளக்கூடியவர்கள், எங்களை அப்படியே பிழித்து விடுவார்கள், அப்படிப்பட்ட ஒரு சாரார் அங்கே இருக்கின்றார்கள். வைன்னா லன் நத்குலஹா ஹத்தா யஹ்ருஜு மின்ஹா, அவர்கள் அந்த பூமியிலிருந்து வெளியேறும் வரைக்கும் நாங்கள் அதற்குள் நுழைய மாட்டோம், நாங்கள் அந்த பூமிக்குள் நுழைய மாட்டோம் என்று அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று காலு யா மூசா இன்னா லன் நத்குலஹா மாதாமு ஃபீஹா, அவர்கள் அந்த அடக்கி ஆளக்கூடியவர்கள் அந்த பூமியில் அந்த பிரதேசத்தில் இருக்கும் காலமெல்லாம் நாங்கள் அதற்குள் நுழையவே மாட்டோம். ஃபதுஹப் அன்த வரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதூன், நீங்களும் உங்களுடைய ரப்பும் போய் போராடுங்கள், நாங்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கின்றோம் என்று அந்த பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்ன செய்தியை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். மிக பெரும் கோழைகள், அன்புள்ள சகோதரர்களே, கோழைகளால் இன்றைக்கு நிகழ்த்தப்படுகின்ற அநியாயங்கள் அட்டகாசங்களை தான் இன்றைக்கு நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் மூமின்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் தான் இந்த உலகத்தில் கண்ணியமானவர்கள், இந்த உலகத்திலே அவர்கள் தான் துணிந்தவர்கள், அஞ்சாதவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதிலே மிக பெரும் வீரர்கள் என்று அல் குர்ஆன் அடையாளப்படுத்துகின்றது. எனவே ஈமான் எங்களுக்கு வீரத்தை கொடுக்குமா இருந்தால் கோழைகளுடைய முகத்திரையை நாங்கள் கிழிக்க முடியும். அல்லாஹ் தஆலா சொல்கின்றார், வலா தஹினு வலா தஹஸனு வஅன்துமுல் அஅலௌன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் பலவீனப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். உயர்வு ஈமானுக்கு தான், ஈமான் பலமாக இருக்க வேண்டும், ஈமான் ஸ்ட்ராங்காக இருந்தால் நிச்சயமாக எல்லா விதமான எதிரிகளையும் மிக சுலபமாக நாங்கள் எதிர்கொள்ள முடியும் என்ற அடிப்படையை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, அவர்களுக்கு மத்தியிலே ஐக்கியம் இருப்பதை போன்று காட்சி அளித்தாலும் அவர்களுக்கு மத்தியிலே பல குழுக்கள், பல முரண்பாடுகள், பல பிணக்குகள், பிரிவினைகள் காணப்படுகின்றன என்பதை அல் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், பஸுஹும் பைனஹும் ஷதீத், அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனை மிக கடுமையானது. தஹ்சபுஹும் ஜமீஆ வ குலூபுஹும் ஷத்தா, அவர்களை நீங்கள் ஒன்றாக எண்ணுவீர்கள், ஆனால் உள்ளங்கள் முரண்பட்டவர்கள் தான் அவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அவர்களுடைய ஐக்கியம், அவர்கள் ஐக்கியமாக இருப்பதை போன்று எங்களுக்கு காட்சி அளித்தாலும் அவர்களுக்கு மத்தியில் பல பிரிவுகள். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு அந்த உண்மை, அந்த ரகசியம் வெளியே வராது. ஆனால் மூமின்களுக்கு மத்தியிலே, முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய பிணக்குகள், பிரிவினைகள் உலகத்திற்கே தெரிகின்ற அளவுக்குத்தான் எமது செயற்பாடுகள் இன்றைக்கு இருக்கின்றது. அன்புள்ள சகோதரர்களே, அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே முரண்பட்டுக் கொண்டு பிரிந்து பிணங்கி பல குழுக்களாக துண்டாடப்பட்டாலும் வெளித்தோற்றத்திற்கு ஒற்றுமையானவர்கள், ஐக்கியமானவர்கள் என்பதை போன்று எங்களுக்கு காட்சி அளிக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று இழிவு, வறுமை அவர்களுக்கு தான் விதிக்கப்பட்டிருக்கின்றது என்று அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, யூதர்களுடைய போராட்டம் அது முடிவுக்கு வர முடியாது, அது மறுமை வரைக்கும் இருக்கும். சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையிலான போராட்டம் மறுமை வரைக்கும் இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே இந்த பனு இஸ்ரவேலர்கள் என்றால் யார்? அவர்கள் அல் குர்ஆனின் பார்வையிலே எந்த அளவுக்கு மோசமானவர்கள், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை மிக தாராளமாக பெற்றவர்கள், அல்லாஹ்வினால் மிகச்சிறந்த சமூகமாக சிலாகித்து சொல்லப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நிராகரித்த காரணத்தினால், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நன்றி மறந்து எதிர்கொண்ட காரணத்தினால் இன்றைக்கு மிக மோசமானவர்கள், இழிவானவர்கள், கேவலப்பட்டவர்கள் என்ற அந்த இடத்தை பிடித்திருக்கின்றார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, பனு இஸ்ரவேலுடைய வரலாறை
அல் குர்ஆன் பல இடங்களிலே எங்களுக்கு படிப்பினைக்காக சொல்லி காட்டுகின்றது. எனவே அந்த நிகழ்வுகளில் இருந்து, அந்த வரலாறுகளில் இருந்து, அவர்களுடைய மோசமான பண்புகளில் இருந்து நாங்களும் அதிகமாக படிப்பினை பெற்று அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக எங்களை நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற அந்த உன்னதமான உயர்ந்த பாடத்தை இந்த வரலாறுகளில் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்வோம். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, கடைசியாக ஒரு விடயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். அதாவது ரமலான் மாதத்திலே நாங்கள் இருக்கின்றோம். இது தர்மத்தின் மாதம், சதக்காவுடைய மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புயல் காற்றை விட வேகமாக தர்மம் செய்த மாதம். எனவே இந்த மாதத்திலே இலங்கையிலே சப்ரகமு மாகாணத்திலே அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு அரபு கலாசாலை தான் சரபியா அரபு கல்லூரி. அவர்கள் பொருளாதார ரீதியாக பல நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இன்றைய தினம் உங்களை நாடி வந்திருக்கின்றார்கள். தர்மத்தின் மாதத்தில், சதக்காவின் மாதத்தில் உங்களை நாடி உங்களுடைய சதக்காக்களை எதிர்பார்த்து வந்திருக்கின்றார்கள். எனவே உங்களுடைய தர்மங்களை, சதக்காக்களை நீங்கள் கொடுத்து குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு அரபு கலாசாலை, குர்ஆன் சுன்னா அடிப்படையிலான தாய்களை உருவாக்குவதற்காக பாடுபடக்கூடிய ஒரு அரபு கலாசாலை. எனவே அந்த அரபு கலாசாலைக்கு உங்களுடைய சதக்காக்களை, உங்களுடைய தர்மங்களை இந்த தர்மத்தின் மாதத்தில் வாரி வழங்கி ஒத்துழைக்குமாறு உங்களை அன்பாக வேண்டி விடைபெறுகின்றேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு அம்மா பஅத். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே இன்றைக்கு எல்லோராலும் மிகவும் நோக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான பிரச்சனை தான் இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் பிரச்சனை. எனவே இந்த பிரச்சனையிலே எமது எழுத்துக்கள், எமது பேச்சுக்கள் நீதியாக, நேர்மையாக இருக்க வேண்டும் என்ற விடயத்திலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இன்றைக்கு பலவிதமாக இந்த பிரச்சனைகளை நோக்கக்கூடிய ஒரு நிலை சமூகத்திலே காணப்படுகின்றது. அதாவது எங்களை பொறுத்தவரைக்கும் இஸ்ரேலும் அதே போன்று ஈரான், இந்த இரண்டு நாடுகளும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எப்படி கடந்த காலத்திலே அதாவது ஈரான் இந்த உலகத்திலே அஹ்லு சுன்னாவுக்கு எதிராக பல சதி திட்டங்களை அந்த நாடுகளோடு, இப்பொழுது அவர்களை எதிர்க்கக்கூடிய நாடுகளோடு கூட்டணி சேர்ந்து பல செயற்பாடுகளை, பல அநியாயங்களை கட்டவிழ்த்து விட்ட வரலாறுகளை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே நாங்கள் அவர்கள் தான் இன்றைக்கு உண்மையானவர்கள், அவர்கள் தான் சத்தியவாதிகள் என்பதை போன்று பேசுவதையும் எழுதுவதையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். நடுநிலையாக இந்த பிரச்சனையை நாங்கள் அணுகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர், குறிப்பாக ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் இப்படி, அதாவது இந்த யூதர்களுக்கும் ஷியாக்களுக்கும் இடையிலே போராட்டங்கள் நடைபெறுகின்ற பொழுது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர் அவர்களுடைய சர்றுகளில் இருந்து, தீங்குகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு முஸ்லிமுடைய மௌகிஃபாக, நிலைப்பாடாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு அழகாக தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விடயத்தை நாங்கள் நிதானமாக இந்த நிகழ்வுகளை கூர்ந்து அவதானிப்பதோடு நிதானமாக இருந்து நாங்கள் இஸ்லாத்திற்கு எதிராக, நாங்கள் ஈமானை இழந்து எழுதக்கூடியவர்களாக, பேசக்கூடியவர்களாக மாறிவிடாமல் அதாவது நியாயமாக இருந்து இவர்களுடைய சர்றுகளில் இருந்து, தீங்குகளில் இருந்து அல்லாஹ் தஆலா முஸ்லிம் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும், எல்லா முஸ்லிம் நாடுகளை பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படியான ஒரு நடுநிலையான நிலைப்பாட்டோடு இந்த பிரச்சனைகளை அணுகுவதற்கு வல்லவர் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.